Hi viewers, welcome to Kirti Sanjeev channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெண்டைக்காய் மசாலா. ரொம்பவும் ஈஸியான, ரொம்பவும் டேஸ்டியான, அதோட ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நம்ம சாதாரணமா வெண்டைக்காய் பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். இது அதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுக்கு 250 கிராம் வெண்டைக்காவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை க்ளாத் வச்சு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெண்டைக்காயோட 2 எட்ஜஸையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வெண்டைக்காயோட மிடில் கட் பண்ணிக்கோங்க. நீளமான வெண்டைக்காய் எடுத்தீங்கன்னா நீங்கள் 4 கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் சிக்கன் மசாலா சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது நீங்கள் ஃப்ளேவர் பிடிச்சது கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காவை எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு கடலை மாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காவை போட்டு மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி, வெண்டைக்காவில் எல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி எல்லாம் கலந்து வச்சுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதை நம்ம 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல. தண்ணி ஊற்றினோன்னா வெண்டைக்காய் குழஞ்சி வந்துடும். ஸோ தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இது இன்னும் நல்லா வெண்டைக்காய் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இதை கூட அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெண்டைக்காயோட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இது ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி திரும்ப ஒரு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இந்த சைட் டிஷ் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்தோட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸாக அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.